நான் சில மணித்துளிகள் பேசுவேன். இத்தனை 1000 பேர் என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்கும் என் பேச்சு புரிந்துவிட வேண்டும் என்று நான் ஒருபோதும் பிரார்த்திப்பதில்லை. வந்திருக்கக்கூடியவர்களில் யாரேனும் ஒருவருடைய வாழ்க்கையில் நான் பேசுகின்ற இந்த சில மணித்துளிகளின் வார்த்தைகள் மாற்றத்தை ஏற்படுத்தி விடுமே ஆனால் என்னுடைய இந்த பயணம், இந்த பேச்சு பயணம் வெற்றிகரமாக அமையும் என்பதுதான் என் பிரார்த்தனை. அந்த ஒருவரை நோக்கியதுதான் என் பேச்சு. இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் அந்த புல்லாங்குழல் என்று இறைவனிடத்தில் கேட்டுவிட்டு என் வார்த்தைகளை வைக்கிறேன். இந்த உலகத்திலேயே அதி அற்புதமான விஷயம் எது? ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம் இருக்கு. இறைவன் நமக்கு என்று கொடுத்த ஒரு விஷயம். பாகவதம், பகவத்கீதை அதை இப்படி சொல்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டான். இறைவன் அவனை சந்திக்கிறார். இது பகவத்கீதையில் வருகின்ற மிக முக்கியமான ஒரு ஸ்லோகத்தில் தரப்பட்ட செய்தி. இறைவன் அவனுக்கு முன்னால் வருகிறார். அவர் கையில் ஒரு பெட்டி இருக்கிறது. அந்த பெட்டியில் இருப்பது தன் முன்னால் நிற்கக்கூடிய அந்த மனிதனுக்கு உரியது. பெட்டியுடன் தனக்கு முன்னால் வரக்கூடிய இறைவனை பார்த்து அந்த மனிதன் கேட்கிறான், அதற்குள் இருப்பது என்னுடையதா? இறைவன் சொன்னார், ஆம், உன்னுடையது. என்ன இருக்கிறது அந்த பெட்டிக்குள்? என் மனைவி மக்களுடைய அன்பு இருக்கிறதா? இல்லை, அது உலகத்திலேயே தரப்பட்டது. என் கல்வி இருக்கிறதா? என் புத்தி இருக்கிறதா? இல்லை, அதுவும் நீ உலகத்திலேயே விட்டு விட்டாய். நான் சேர்த்த தர்மம் இருக்கிறதா? அதற்குள் அறம் இருக்கிறதா? இல்லை, அது எல்லாம் கணக்கில் வந்துவிட்டது. என் ஆன்மாவை அந்த பெட்டிக்குள் வைத்திருக்கிறாயா இறைவா? கிடையாது, அது என்னிடத்தில் வந்து சேர்ந்து விட்டது. என் நண்பர்கள், என் கடன், நான் செய்த பாவங்களை வைத்திருக்கிறாயா? இல்லை, எல்லாவற்றிற்கும் கணக்கு பார்த்தாகிவிட்டது. அப்படி என்றால் என்னுடையது என்று உன் கையில் வைத்திருக்கிறாயே, அந்த பெட்டியில் என்ன இருக்கிறது என்று அந்த மனிதன் கேட்டபொழுது இறைவன் பதில் சொன்னான், உனக்காக என்று நான் அளித்த காலத்தின் மணித்துளிகளை நான் இந்த பெட்டியில் வைத்திருக்கிறேன் என்று சொன்னான். இந்த உலகத்தில் இறைவன் நமக்கு என்று தருவது, நம் ஒவ்வொருவருக்கும் என்று தருவது காலம் மட்டும்தான். அந்த காலத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி நம்முடைய வாழ்க்கையின் ஏற்றமும் தாழ்ச்சியும் நிகழ்கிறது. இந்த என்னுடைய பேச்சை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அண்ணன், கொஞ்சம் சேரை விட்டு கீழே இறங்குங்க. நீங்க ஒரு 50 பேரை மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இறங்கிடுங்க, ஆன் பண்ணிட்டு இறங்கிடுங்க. உண்மையை சொல்லவா, என் பேச்சை கேட்காத யாரோ ஒருவருக்கானது அல்ல என் பேச்சு. என் பேச்சை கேட்பதற்காக இந்த பனி விழுகின்ற இந்த மாலையில் உட்கார்ந்து இருக்கிறார்களே, அவர்களுக்கானதுதான். சேரையும் எடுத்துருங்க. தேங்க்யூ. காலத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். அந்த காலத்தை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்வது? பெற்றோர்களாக இருக்கிறோம், ஆசிரியர்களாக இருக்கிறோம், நிர்வாகத்தினராக இருக்கிறோம், மாணவர்களாக இருக்கிறோம். வாழ்க்கை நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறது. இப்படியெல்லாம் நாம் வாழ்ந்து கொள்ளலாம் என்று வாய்ப்பை தருகிறது. நான் இப்படி சொல்றேன், பாரதி இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தால், மோகனாமா இருக்காங்க, செந்தில் சார் இருக்கிறாரு, மிஸ்ஸஸ் செந்தில் இருக்கிறாங்க, எல்லோர் முன்னாலும் நான் இதை சொல்கிறேன். நான் சொல்லுவதை அவர்கள் மறுக்க மாட்டார்கள் என்றும் நம்பி சொல்கிறேன். இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தா அத்தனை மாணவர்களும் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று இவர்கள் சொன்னால் அது பொய். அப்படிலாம் கிடையாது. எந்த ஸ்கூல்ல சேர்ந்தாலும், அது எவ்வளவு புகழ்பெற்ற ஸ்கூல்ல சேர்ந்தாலும் வெற்றி என்பது உத்தரவாதம் கிடையாது. ஆனால் ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. இந்த பள்ளிக்கூடம் உங்கள் குழந்தைகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வாய்ப்புகளை உங்கள் குழந்தைகளும் நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாய்ப்புகளைத்தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாய்ப்புகள் தான் வரும். உத்தரவாதம் யாரும் தரமாட்டார்கள் என்பதனை மட்டும் மனதில் நிலை பெற்றுக் கொள்ளுங்கள்.
இப்படி சொல்றேன், உங்க எல்லார்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்றேன். குழந்தைகள் மொத்தம் 3 வகை. இந்த ஆண்டு விழால நிறைய கப்பு வாங்குங்க, இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ்லாம் வாங்கும், ஃபர்ஸ்ட் மார்க்கெல்லாம் வாங்கும், ஃபர்ஸ்ட் ரேங்க். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டான்ஸ்லாம் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. இது 2 கேட்டகரியிலையும் இல்லாத புலி மூட்டைன்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அது நம்ம வீட்டில் தான் இருக்கும். அது மார்க்கும் வாங்காது, பிரைஸும் வாங்காது, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கோம். உண்மையா நான் சொல்றேன், நான் இங்க பேச வந்திருக்கிறது அந்த மார்க் வாங்கி பிரைஸ் வாங்குறாங்களே அந்த குழந்தைகளுக்கு இல்லை. இந்த டான்ஸ் ஆடி பாட்டு பாடி என்ன மாதிரி டேலண்டடா இருக்கிற குழந்தைகளுக்கு இல்லை. நான் வந்திருக்கிறது, நான் சொன்னல, இந்த 2 கேட்டகரியிலையும் இல்லாம நம்ம வீட்டில் இருக்குது இல்ல, அந்த பெற்றோர்கள் இருக்கிறீங்கல்ல, உங்களுக்காக தான் பேச வந்திருக்கு. நான் இன்றைக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். புத்திசாலிகள் நிறைய மதிப்பெண்களை பெற்று நிறைய சம்பாதிப்பார்கள். திறமைசாலிகள் தன் திறமையை வளர்த்துக் கொண்டு நிறைய சம்பாதிப்பார்கள். இந்த 2 பேரையும் நிர்வகிக்க போகின்ற நிர்வாகிகள் தான் அந்த 3வது கேட்டகரி. ஆனால் பல நேரங்களில் நிர்வாகிகள் ஆகாமல் அந்த குழந்தைகள் உதிர்ந்து விடக்கூடும். என்ன காரணத்திற்காக உதிர்ந்து விடுவார்கள் தெரியுமா? தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய கல்வி என்கின்ற வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு புரிதலில் ஈடுபட்டு என் வாழ்க்கையில் மதிப்பெண் எடுப்பதோ மற்றவர்களுக்கு முன்னால் என் திறமையை காட்டுவதோ முக்கியமல்லை, எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பாடத்தை, இந்த மொழியை சரியாக நான் புரிந்து கொள்வேன் என்று சொல்லக்கூடியவர்கள் உலகத்தில் இந்த 2 பேரையும் நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளாக, தலைவர்களாக உயர்கிறார்கள். நம்மில் பல பேருக்கு இது தெரியாது. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணுங்கிற ஆசை இருக்கிற பிள்ளைகள் இருக்கீங்கல்ல, அது என்னன்னு தெரியலைங்க. எல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா யார் செகண்ட் மார்க் வாங்குறது? 98 மார்க் வாங்கிட்டு அழறவங்களை பார்த்துருக்கீங்களா? இந்த 2 மார்க் எங்கன்னு 2 மார்க் வாங்கிட்டு சிரிக்கிறவளை பார்த்துருக்கீங்களா? இந்த 2 கேட்டகரியும் இருக்கு நம்ம ஊர்ல. 98 அழும், எங்க அப்பா திட்டுவார் 2 மார்க் எங்கன்னு. 2 சொல்லும், ஏன் அழுவுற, அது என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. 98 வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு அதுக்கும் தெரியல, 2 மார்க் வாங்கிக்கிட்டு ஃபெயில் ஆயிட்டு சிரிக்க கூடாதுன்னு இதுக்கும் தெரியல. வாழ்க்கை ஜெயிப்பது என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுக்கிறேன் குழந்தைகளே, பெற்றோர்களே. வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது முதல் மதிப்பெண் வாங்குவது அல்ல, முதல் மதிப்பெண் வாங்குகின்றவர்களை வெற்றி பெறுவது. யாரெல்லாம் முதல் மதிப்பெண் வாங்குகிறார்கள் என்பதனை பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அவங்களாம் ஜெயிச்சுட்டே போ, அவ்வளவு சுலபமான்னு கேட்குறியா? சுலபந்தான். 98 வாங்குதில்ல, அதை பார்த்து வச்சுக்கோ. எப்படி தெரியுமா குழந்தைகளை ஜெயிக்கணும்? இந்த 98 வாங்கிட்டு அலப்பறை பண்ணோம்ல, அதை பார்த்து வச்சுக்கோ. அப்படி பார்த்து வச்சுக்கோ. உன் மார்க் எடுத்து பாரு, எவ்வளோ இருக்கும்? 40. ஐயோ அவ்வளோ வாங்குறான். 32, 28, ஓகேவா? 28 நீ வாங்கினா 98 எப்படி ஜெயிக்கணும் தெரியுமா? அடுத்த நாள் 30 வாங்கு, 98 வாங்காத. பெரிய ரகசியத்தை சொல்கிறேன். 28லேருந்து 30க்கு போ, 30லேருந்து 32க்கு போ, 32லேருந்து 36க்கு போ. இதுதான் ப்ராக்ரஸ். ப்ராக்ரஸ் காட்டிக்கிட்டே போ. ஃபெயில் தான் பரவாயில்ல, ஒரு நாள் வரும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் வரும். 98 வாங்குறது 90 வாங்கியிருக்கோம், 28 வாங்கியிருக்கிறவன் நீ 38 வாங்கியிருப்ப. ஃபெயில் தான். ஆனால் நான் சொல்றேன், வெற்றியாளர் நான் சொல்றேன். 98லேருந்து 90 அவ தோக்குறா, 28லேருந்து 38 நீ ஜெயிக்கிற. ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இவ்வளவுதான். அதுக்கு தான் இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் கார்டுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பேரு. ஷோ ப்ராக்ரஸ். ஃபர்ஸ்ட் ஃபெயிலா போனேன் நான்,
அதுக்கப்புறமா சுமாராக மார்க் வாங்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா செகண்ட் கிளாஸு, காலேஜை முடித்து எம்ஏ முடித்து வெளியில் வரும்பொழுது யூனிவர்சிட்டி ரேங்க்கு. ஒரே தடவை தான் எழுதினேன் யூஜிசி கிளியர்டு. பிஹெச்டி ஹைலி கமெண்டட். ப்ராக்ரஸ் காட்டிக்கிட்டே வா. யாருக்கு? அதனால தான் மோகனாம்பா அம்மா சொன்னார்கள், யாரையும் ஒப்பு நோக்காதீர்கள். உங்கள் குழந்தைகளை நீங்கள் இப்படி வா அப்படி வா என்று சொல்லாதீர்கள். உங்கள் குழந்தை உங்கள் குழந்தையாக வளரட்டும். இன்றைக்கு நாம் நம்முடைய தலைமுறை, இந்த பின்னால் உட்கார்ந்து இருக்கிறீங்களா டீச்சர்ஸ், அந்த பெற்றோர்கள், இந்த ஜெனரேஷன் இருக்கோம்லப்பா, நம்மெல்லாம் இருக்கோம்ல, நம்ம உண்மையிலேயே பாவம். ஏன்னா நாம தான் நம்ம பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. இந்த சிண்டு நண்டு வாண்டு பேச்சை கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை. ஆமாங்க. நாம் நம்முடைய நிலைப்பாட்டை எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி ஆளுமையுடைய குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். ஆசிரியர்கள் கவனம். நான் இதை ஒரு 15 ஆண்டு காலமாக என்னுடைய மூளையில் இந்த சிந்தனை வந்த அந்த வினாடி முதல் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆசிரியர்கள் பேச்சை கவனமாக கேட்கிறீர்கள் என்பதனை தெரிந்து சொல்கிறேன். நானும் ஆசிரியை தான். தயவு செய்து நம் புத்தியை நம் வகுப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்காக அவர்கள் வரவில்லை நம்முடைய வகுப்பிற்கு. அவர்கள் தங்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக நம் வகுப்பிற்கு வருகிறார்கள். அவர்கள் அறிவை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய ஆற்றல் எந்த ஆசிரியருக்கு இருக்கிறதோ அந்த ஆசிரியை ஆளுமையான தலைமைத்துவம் மிகுந்த ஒரு மாணவனை உருவாக்குகிறார். நம்ம புத்தியை கொடுக்கிறது இல்லை. அடிப்படையில் யோசித்து பார்த்தால் நாம் நம் குழந்தைகளை, நம்முடைய சமூகத்தை அறம் சார்ந்து விழுமியங்கள் சார்ந்து வளர்த்தெடுத்தாக வேண்டும். அதை எப்படி செய்வது? அதை வளர்ப்பது என்றால் எப்படி? நான் ஒரு சிறிய காட்சியை சொல்லுகிறேன் உங்களுக்கு. இன்றைய குழந்தைகள் கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பெரிய பிரச்சனை, அவர்களுக்கு என்ன கஷ்டம் என்ன நடக்குதுங்கிறது தெரியல. நமக்கு தெரிஞ்சுது, ஏன்னா நம்ம அம்மா அப்பா அதை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ரேஷன் கடைக்கு போயிட்டோ இல்லை செலவு வாங்கிக்கிட்டோ திரும்பி வரும்போது கையில், எங்கள் அம்மா கையில் இருக்கக்கூடிய மூட்டையை நான் அப்படி அருந்து, நகங்கள் விரல்கள் அருந்து விழ அதை நான் தான் பிடிச்சிட்டு வருவேன். இன்றைக்கு குழந்தைகள் வெயிட் தூக்குறாங்களா? யார் தப்பு? பிள்ளைகள் தப்பு இல்லை, பெற்றோர்கள் தப்பு. ஒரு மிக நுட்பமான ஒரு உளவியலான ஒரு கருத்தை சொல்கிறேன். எந்த குழந்தை தன் பெற்றோரின் கையில் இருக்கக்கூடிய சுமையை தன் கைக்கு மாற்றிக்கொள்ளுமோ அந்த குழந்தை முதிர முதிர அந்த பெற்றோர்களை பார்த்து கொள்ளும். எந்த பெற்றோர் தன் குழந்தை கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் கஷ்டப்பட்டு அந்த கஷ்டப்படுகிறோம் என்பதை கூட குழந்தைகளுக்கு மறைக்கிறார்களோ அவர்கள் சாகின்ற வரைக்கும் அந்த குழந்தையை அவர்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். மிக கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளை வளர்ப்பு என்பது, பேரண்டிங் என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. இட்ஸ் an art. நான் நடந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒரு ஆசிரியையாக இருப்பது எவ்வளவு பெரிய ஆர்ட்டோ, பெற்றோராக தாயாக இருப்பதும் அவ்வளவு பெரிய ஆர்ட். இப்போ நம்முடைய தலைமை போலீஸ் அதிகாரி தமிழ்நாட்டுக்கு ஐயா சைலேந்திர பாபு, அவர் ஒரு மீட்டிங்ல பேசின ஒரு விஷயத்தை சொல்றேன். இது பெற்றோர்களுக்கானது. அவர் மீட்டிங்ல பேசினதை சொல்றேன். அந்த மீட்டிங்ல நானும் இருக்கிறேன். அண்ணா நகர்ல நடந்தது மீட்டிங். SBOS ஸ்கூல்ல நடக்குது. அவரும் சீஃப் கெஸ்ட், நான் வந்து அவர் கெஸ்ட் ஆஃப் ஆனர், நான் சீஃப் கெஸ்ட். பேசுறோம். அவர் சொன்ன ஒரு கருத்தை நான் இங்கே விதையாக தூவி விட்டு போகிறேன். அவர் 10-12 வயசு இருக்கும்பொழுது அவங்க அப்பா வந்து சட்டையை எடுத்து ஆணில மாட்டி தூங்கி இருக்கார். அந்த சட்டையில வச்ச பணத்துல 5 ரூபாவை காணோம். அடுத்த நாள் பிள்ளைங்க எல்லார்கிட்டையும் விசாரிச்சிருக்காரு. அவங்க அம்மாட்ட விசாரிச்சிருக்காரு. அவங்க அம்மாவும் எல்லார்கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க. யாரும் எடுக்கல. அவங்க அப்பா அதை விட்டுட்டார்.
அதுக்கப்புறமா சட்டையில் பணம் வைக்கிறது இல்லை, அவர் விட்டுட்டார், எதுவுமே சொல்லலை. ஒரு 15-17 வயசு வருஷம் கடந்து போலீஸ் ஆபீசரா ஆகிறாரு சைலேந்திர பாபு அவர்கள். ஃபுல் யூனிஃபார்மோட முதல் மாசம் சம்பளம் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து சம்பளத்தை கொடுக்கிறார். கொடுக்கும்போது அவங்க அம்மாட்ட சொன்னாராம், அம்மா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா சட்டையிலேருந்து 5 ரூபா காணும் இல்லைம்மா. ஆமாம். பாருங்க, அம்மாவுக்கும் பையனுக்கும் எப்படி உறவு இருக்கு பாருங்க. ஆமாம். ஞாபகம் வச்சிருக்கியாம்மா? இருக்கு. அதை நான் தாம்மா எடுத்தேன். அம்மா சொன்னாங்களாம், எனக்கு தெரியும்ப்பா. பையன் கேட்டிருக்கார், ஏம்மா நான் எடுத்ததை பார்த்தியா? அம்மா பதில், பார்க்கலப்பா, ஆனால் நீ எடுக்கலன்னு சொன்னல, நான் நம்பலப்பா. இந்த தாய் என்ன செய்தார் தெரியுமா? தன் குழந்தையிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறிய பிரச்சனையை புரிந்து கொண்ட அந்த தாய் எப்படி வளர்த்தார் தெரியுமா? அந்த மகனை ஊர்ல எவன் திருநாளும் பிடிச்சி சட்டத்துக்கிட்ட ஒப்படைக்கிற காவல்துறை அதிகாரியாக அவரை வளர்த்தெடுத்தார் அந்த தாய். என்றால் பேரண்டிங் அப்படிங்கிறது என்னது? எப்படி பார்க்கறது? என்னுடைய பையன் சச்சிதானந்த ஜோதி நிகேதன்ல தான் படித்தான். பெரிய ஒரு அலப்பறை ஏதோ பண்ணால் எனக்கு ஃபோன் வந்து உங்கள் பையனை கூப்பிட்டு போங்கன்னு வந்துடுறேன். வந்து பார்க்குறேன், அவ்வளோ பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்கிறான். என்ன பண்ணா அப்படின்னு கேட்குறேன். என்ன பண்ணியிருக்கிறான்? +2 பசங்களோட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை, ஏன்னா அவங்க படிக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குதுன்னு. இது அவருக்கு பிடிக்கல. அப்படி சொன்ன வாத்தியார் அவருடைய டார்மெட்ரி மாஸ்டர். அவர் வாசல்ல ராத்திரி தாண்டி அவர் பாத்ரூம் போவார். அதனால ராத்திரி 10 மணி வரைக்கும் காத்திருந்து அவர் போறதுக்கு முன்னால குடிக்கிற பாலில் சர்க்கரையை கலந்து ஊற்றி வச்சுட்டான். நல்ல வேளை அவன் கூட இருந்த ஒரு பையனோட அவனுக்கு சண்டை. அந்த பையன் போய் அந்த டீச்சர் கிட்ட சொல்லிட்டான், இப்படி பால் போட்டிருக்கு சார், பார்த்து போங்க சார். யார்ப்பா போட்டானா? இவன் தான் போட்டான். தெரிஞ்சிருச்சு. கூட்டிகிட்டு வந்து அப்பாலஜி லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. எனக்கு ஃபோன் வந்துருச்சு. நான் சென்னையிலேருந்து நீலகிரி ஏறி மேட்டுப்பாளையம் இறங்கி காலையில் போய் பல்லு கூட விளக்காமல் ஸ்கூலில் உட்காந்துருக்கேன். பேரண்ட். நான் மேடையில் பெரிய ஸ்பீக்கராக இருக்கலாம், ஆனால் என் குழந்தையினுடைய ஆசிரியையை நான் போய் பார்க்கின்ற பொழுது கையை கட்டி கொண்டு மிக பணிவுடன் தான் நான் அவர் முன்னால் நிற்பேன். என்னுடைய ஆசிரியர் தன்மையோ என்னுடைய பேச்சிற்கான புகழோ எதுவும் என் குழந்தையின் ஆசிரியர் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருந்த தாய் நான் இதை இன்னைக்கு ரெக்கார்ட் பண்றேன். கை கட்டிட்டு தான் போய். ஆனா ஒண்ணு, தாய் தானே. போன உடனே சொன்னேன், என்ன பண்ணா இப்படி பண்ணா, எல்லாம் சொல்ற டைலாக் தானே நானும் சொல்லியிருப்பேன். என்னது, என் பையன் அப்படிலாம் செய்ய மாட்டான். ஒரு டீச்சரா நான் சொல்லவா? தாயா நான் சொல்லிடுவேன். இதை டீச்சரா நான் சொல்லவா? செய்வான். என் பையனுக்கு பொய்யே சொல்ல தெரியாது. தெரியும். 4 பேரோட சேர்ந்துதான் அவன் குட்டிச்சவரா வரான். அந்த 4 பேருக்கே லீடர் இவன் தான். டீச்சருக்கு தெரியுங்க. டீச்சர் சொன்னாங்க, செஞ்சாங்க. அவன் திரும்பி பார்த்தேங்க. அவனை திரும்பி பார்த்து அவன் கண்ணை பார்த்து கேட்குற, செஞ்சியாப்பா? என்ன சொல்றீங்க? அவன் பிறந்தது நான் பிறந்தது கோஸ் ஆஸ்பத்திரி, என் பையன் பிறந்தது இசபெல் ஹாஸ்பிட்டல். இசபெல் ஹாஸ்பிட்டலில் அவனை பிறக்கிற அந்த குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு வண்டிக்காக காத்திருக்கும் போது அந்த முகத்தை பார்த்தேன். அந்த முகம் மனசில் இன்னும் பசுமையாக இருக்கு. அதே மூஞ்சியில் நிற்கிறான். செஞ்சியாடா? சொல்லிட்டானா? எழுதி கொடுத்துருக்கான் பாருங்கன்ட்டு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. லெட்டருங்க இங்கிலீஷ்ல எழுதியிருக்கான். பிரமாதமா எழுதியிருக்கான். என்ன டிக்ஷன், என்ன வேர்ட்ஸ், என்ன வேர்டிங்ஸ், என்ன சென்டென்ஸ், என்ன ஆர்கியூமெண்ட்.
சூப்பராக எழுதியிருக்கான். நான் சொன்னேன், மேம் இது அவன் எழுதலை, நீங்கள் எழுதி கையெழுத்து வாங்கியிருக்கிறீங்க, நீங்கள் வேற மேடம், அவன் தான் எழுதுனா கேளுங்க. அவன் கிட்ட கேட்க, எழுதினியாப்பா நீ? அப்போ முடிவு பண்ணேங்க நான், இவன் 2 ஃபீல்டுக்கு தான் தகுதி. ஒன்று இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்து மொழி வல்லுநராக அவன் வரணும், இல்லைனா இவ்வளோ ஆர்குமெண்ட் பண்ணுறான்னா அட்வொகேட் ஆகணும். அந்த ஸ்பாட்டில் முடிவு செஞ்சேன். இது நடந்து 7 ஆண்டுகள் கடந்து விட்டது. இன்னைக்கு BA LLB ஆனர்ஸ் முடிச்சுட்டு அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். குழந்தைகளுடைய தவறுகள் தான், பிரச்சனைகள் தான், ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு ஊடாகத்தான் இருக்கிறது அவர்களுடைய ஆளுமை. அதை பார்ப்பதற்கான வல்லமை பெற்றோர்களிடத்தில் இருக்கிறதா? ஒரு பையங்க திருச்சியில் ஒரு ஏதோ திருடிட்டான், திருடி கொண்டு வந்து உள்ள புதைச்சி வச்சுட்டான் ஒரு டீ கடையிலேருந்து பிஸ்கட் பாட்டில். போலீஸ் வந்து பிடிக்குதுங்க. அவன் வந்து உள்ளேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதை அந்த ஸ்கூல் ஆண்டு விழாவுக்கு நான் கெஸ்ட்டு எடுத்து கொடுத்தான் பாருங்களேன். அப்படி பார்க்குறேன் நான். அதை உள்ளேருந்து எடுத்து கொடுக்குறான். பிடி டீச்சர் விசில் அடிச்சுக்கிட்டு அவனை அடிக்க ஓடினார் பாருங்க. ஒன்றும் செய்யலைங்க. இங்கிருந்து ஓடி வந்தான். ஒரு 20 அடி ஓடி வந்து 9 அடி சுவரை தாண்டிட்டான். எனக்கு அத்லெட்டிக்ங்க. நான் 18 20 அடி ஓடி 9 10 11 அடி தாண்ட முடியாதுங்க. 14 வயசு பையன் தாண்டினான். நான் அந்த டீச்சர்கிட்ட சொன்னேன், பிடி டீச்சர்கிட்ட, ஹெட்மிஸ்டர்ஸ் கிட்ட சொன்னேன், மேடம் பையன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், குறும்பு தான், பெரிய தண்டனை கொடுத்துடாதீங்க, போலீஸ்லாம் வர அளவுக்கு இல்லை, ஏதேனும் காம்பன்சேஷன் பண்ணி அனுப்பிச்சிருங்க, ட்ரெயின் பண்ணுங்க மேடம், பிரமாதமாக ஹை ஜம்ப் பண்ணுறான், கரெக்டாக ட்ரைனிங் பண்ணிங்கன்னா நேஷ்னல் விளையாடுவான் மேடம், நேஷ்னல் அத்லெட்டிக்காக வருவான். நான் சொன்னேங்க 9th ஸ்டாண்டர்டில் அவன் ட்ரெயின் ஆகி அது அந்த அந்த துறையிலேயே ட்ரெயின் ஆகி லாயோலா காலேஜில் காமர்ஸ் முடித்து நேஷ்னல் விளையாடி இன்னைக்கு திருச்சியில் ஸ்போர்ட்ஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கான். திறமைகள் அப்படித்தான் வெளிப்படும். பிழைகளிலிருந்தும் குற்றங்களிலிருந்து வெளிப்படும். சில பேருக்கு அப்படி இல்லாமல் வேறு விதமாக வெளிப்படலாம். குழந்தைகளை கவனமாக பாருங்கள். அவர்கள் நம்மை விட பல கோடி மடங்கு உயர்ந்த எனர்ஜி கொண்டவர்கள். அவர்களை நம்புங்கள். அவர்களிடத்தில் சில குறைகள் உண்டு. இந்த குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன் நான், தவறு செய்யாதவர்கள் யாருமே கிடையாது பிள்ளைகளா. எல்லோரும் தவறு செய்தவர்கள் தான். இந்த மேடையில் இருக்கிறவங்களாம் தவறு செய்தவர்களா? ஆனாலும் ஜெயிச்சவங்க. ரகசியம் என்ன தெரியுமா? செய்த தவறை திரும்ப செய்யாதவர்கள். அவ்வளவுதான். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. அவ்வளவுதான். சிம்பிள். லைஃப் இஸ் so simple. Don't make it complicated. But to understand the simplicity is not easy. I bless and I pray you do understand the simplicity of your life. அம்மா அப்பா கிட்ட அம்மா சொன்னாங்க, மோகனாம்பா சொன்னாங்க, do respect your parents. பேரண்ட்ஸ்க்கு ஒரு விஷயத்தை ரொம்ப ரகசியத்தை சொல்லிட்டு போறேன். தயவு செய்து, இன்னைக்கு என்ன தேதி? 11ஆம் தேதி இல்ல, ஜனவரி மாதம் 2023. இன்னைக்கு சொல்ற மனசுல எழுதி வச்சுக்கோங்க. உங்க குழந்தை இடத்தில் நான் சொல்லுகின்ற இந்த ஒரு டயலாக மட்டும் இன்னிலிருந்து சொல்றது விட்டுடுங்க. இங்க பாருடா, இங்க பாருமா, நீலாம் படிச்சு கிடிச்சு ஒன்றும் என்னையும் என் பொண்டாட்டியும் என் பிள்ளைங்களையும் பார்க்க வேண்டாம். நீ நல்லபடியா வளர்ந்து படிச்சு எங்கேயாவது போய் நல்லா இரு. கெட்டு குட்டிச்சோரா போயிடாத. இப்படி சொல்லாதீங்க. என்ன சொல்லுங்க தெரியுமா? அங்க பாருடா, உன்னை சாதாரணமாக பெத்தெடுக்கல, பிரசவத்துக்கே 25,000 ரூபா செலவாச்சு. வளர்த்து ஆளாக்கி பாரதி இன்டர்நேஷ்னலில் சேர்த்து CBSE படிக்க வச்சு பெரிய ஆளாக ஆக்க போகிறேன். நீயும் பெரிய ஆளாக ஆக போற. என்னையும் என் மனைவியையும் உன் தம்பி தங்கச்சியையும் உன் அக்கா அண்ணனையும் நீ தான் பார்த்துக்கணும். உனக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு மிக முக்கியமானது. உன்னை நாங்கள் நம்பி இருக்கிறோம்னு சொல்லி சொல்லி வளங்க, சொல்லி வளங்க, தப்பில்லை. அவன் என்ன நினைக்கிறானா, நீயா வளர்ந்துக்கோன்னா அதை நம்பிட்டு அவனா வளர்ந்து போயிடுறான்.
பாண்டேஜ் ஒன்று இருக்கட்டும். ஒரு பாண்டேஜ் இருந்தால் மட்டும்தான். மிஸ்ஸஸ் செந்தில் என்கிட்ட சொன்னாங்க, மோகனாம்பாள் அம்மா அவர்கள் இந்த ஏரியாவாகட்டும், இதை சுற்றி இருக்கிற ஏரியாவாகட்டும், அப்படி நடந்து ஒரு ரவுண்டு வந்தாங்கன்னா ஒரு 30 பேராவது அவங்க காலில் விழுவாங்க. ஏனென்றால் அந்த 30 பேரும் அவரிடத்தில் கல்வி கற்றவர்களாக இருப்பார். வாழ்க்கையில் நன்றி உணர்வை கொள்வதற்கான சூழலை பிள்ளைகளுக்கு கொடுங்கள். அவர்களிடத்தில் ஒரு உத்வேகம் வரட்டும். நான் ஒரு காட்சியை சொல்றேன், ஒரு 2 காட்சியை மட்டும் சொல்லிட்டு போறேன். உங்கள் மனம் ஒருவேளை நான் சொல்லுகின்ற சொல்லில் கழுவப்படலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஏதோ ஒரு காட்சி, ஒரு சொல், ஒரு ஓசை மனதின் மொட்டு அவிழும், தெரிந்து போகும். நான் 10 வயதில் முடிவு செய்தேன் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு. லைஃப்லையோ கிளாஸ்லையோ ஃபெயில் ஆகக்கூடாது. 10 வயசுல முடிவு பண்ண. நான் மொட்டு மலர்ந்த வயது எனக்கு 10, சில பேருக்கு 14, சில பேருக்கு 16. ஆழமாக நம்முடைய வாழ்க்கை நாம் சந்திக்க வேண்டும் என்கின்ற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன். என் வாழ்க்கை நான் சந்திக்க வேண்டும் என்ற மொட்டு நமக்குள் அவிழ்வதற்கான அந்த காலம். நீங்க அவதார் படம் பார்த்தீங்களான்னு தெரியல. அவதார் படத்துல, இப்போ வந்த அவதார்ல, ஃபர்ஸ்ட் அவதார், அந்த படத்துல அவன் அந்த பறவையை தேர்ந்தெடுப்பான் சார். போய் பறவையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவன் ஒரு பறவையை போட்டு அந்த கயிறு போட்டு இழுப்பான், அது வராது. அப்போ அந்த ஹீரோயின் சொல்லுவா ஒரு வார்த்தை, எந்த வாகனத்தையும் நீ தேர்ந்தெடுக்க முடியாது, அந்த வாகனம் உன்னை தேர்ந்தெடுக்கும். நான் ஒரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு எந்த துறையையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து விட முடியாது, அந்த துறை உங்கள் குழந்தைகளை தேர்ந்தெடுக்கும். ஜஸ்ட் கிவ் டைம். ஏங்க, நான் ஒரு லிட்டரரி ஸ்பீக்கருங்க, ஐ எம் எ லிட்டரரி ஸ்பீக்கர். ஆனா உலகம் எங்கும் இப்பொழுது புகழ் பெற்றிருப்பது மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா. மோட்டிவேஷனல் அப்படிங்கிற, மோட்டிவேஷன் அப்படிங்கிற அந்த துறை என்னை தேர்ந்தெடுத்து கொண்டது. நான் அதை நோக்கி பயணம் செய்யவில்லை. ஆனால் என்னை நானே தயார் செய்து கொள்ளுகின்ற பொழுது உண்மை இதுதான், குருவை தேடி நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை, எதிர்காலத்தை தேடி நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தயாராக இருக்கின்ற பொழுது அந்த துறையோ அந்த எதிர்காலமோ உங்களை வந்து சேரும். ஜஸ்ட் டூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் தயார்படுத்துவதே கிடையாது, எல்லாம் ஈஸியா எப்படிங்க கிடைக்கும்? இந்த குழந்தைகளுக்கு நான் இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். எத்தனை குழந்தைகளுக்கு அது புரிகிறதோ அந்த குழந்தை லாங்குவேஜ் ஸ்கில்ல சூப்பரா இருக்கு. நான் சொல்றேன் பிள்ளைகளா, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னேன்ல. ஆனா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு யார் எது சொன்னாலும் புரியணும். புரிஞ்சிருச்சுன்னா நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். புரியலன்னு வச்சுக்கோ, ஏன் புரியிற வரைக்கும் விடாத விடாத. பாருங்க, பாரதியார் ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறார், கஞ்சி குடிப்பதற்கு இலார், அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார். என்ன அர்த்தம்? கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்ல. ஏன் இல்ல தெரியுமா? ஏன் இல்லன்னு தெரியல, அதனால கஞ்சி இல்ல. தெரிஞ்சா கஞ்சி வந்துடும். எனக்கு வண்டி ஓட்ட தெரியல, ஏன் தெரியல? ஏன் தெரியலன்னு தெரியல, தெரிஞ்சா வண்டி ஓட்டிடுவேன் நான். எனக்கு கணக்கு வரல, ஏன் வரல? ஏன் வரலன்னு தெரியல, தெரிஞ்சா கணக்கு வந்துடும். ஏன் எனக்கு வரமாட்டேன் என்கிறது? இங்க பாருங்க, எனக்கு லாரி ஓட்ட தெரியாதுங்க, அவமானம் இல்லை. வராதுன்னு சொன்ன அவமானம். 3 நாள் ட்ரெயின் பண்ணனா லாரி ஓட்டிடுவேன். அது எப்படி வராது? ஜப்பான் மொழி பேச தெரியாது, வராதெல்லாம் கிடையாது. 5 மொழி தெரியும், 6வது மொழியா கத்துக்கிறேன். வராதுன்னு ஒண்ணு கிடையாது. நாம் முயற்சி செய்யவில்லை என்பதுதான். நாம் எப்படி ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறோம், அதற்கு எப்படி தயாராகிறோம் என்பதை வைத்துத்தான். உங்களுக்கு கராத்தே கிட்னு ஒரு படம் ஞாபகம் இருக்கா? அந்த சின்ன பையன் இப்படி அந்த படிக்கட்டில் ஓடி வருவான், கூட ஜாக்கி சான் இருப்பார். அப்படி ஒரு பாம்பு இப்படி ஆடிக்கிட்டு இருக்கும், காட்சி ஞாபகம் வருதா? ஒரு பொம்பளை ஆடிட்டு இருப்பா முன்னால. பையன் போய் சொல்லுவான், மாஸ்டர் மாஸ்டர், தட் உமன் இஸ் டான்சிங் லைக் அ ஸ்னேக் மாஸ்டர். ஞாபகம் இருக்கா டைலாக்? ஜாக்கி சான் என்ன சொல்வார்? தட் உமன் இஸ் நாட் டான்சிங் லைக் அ ஸ்னேக், but the snake is dancing like a woman.
இந்த உலகம் தான் பாம்பு என்றால் அது ஆடுவது போல் நாம் ஆடக்கூடாது. இந்த உலகம் பாம்பு என்றால் நாம் தான் பெண், நாம் ஆடுவது போல் தான் இந்த உலகம் ஆட வேண்டும் என்று கராத்தே கிட் படம் நமக்கு சொல்லி தருகிறது. எதையும் எப்படி நீ பார்க்கிறாய் என்பதுதான். நான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்றேன். மோகனாம்பா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாங்க, அந்த அம்மா அப்பாவை கொஞ்சம் நேசிங்க, அம்மாவை அப்பாவை கொஞ்சம் மரியாதை செய்யுங்க சொன்னாங்களா? செய்றீங்களா? நான் இந்த வயசுல இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் கேட்கிறேன், அம்மா அப்பா கிட்ட இருந்து எத்தனை விஷயங்களை மறைக்கிறீங்க? எத்தனை விஷயங்களை மறைக்கிறீங்க? ஏன் மறைக்கிறீர்கள்? குற்றம் என்று தெரிந்துதானே மறைக்கிறீர்கள். இந்த பழக்கம் என்ன ஆகும் தெரியுமா? இதோ நான் இந்த தாய் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். நான் எந்த வேலையை செய்தாலும் என் தாயிடத்தில் சொல்லிவிடுவேன். என் தாயிடத்தில் சொல்ல முடியாத எந்த காரியத்தையும் நான் இதுவரைக்கும் பெற்ற தாயானை நான் செய்ததில்லை. எது இருந்தாலும் சொல்லிடுவேன். போய் சாக்லேட்டோ பிரைஸோ புக்கோ எது வந்தாலும் நான் அதை உண்ண மாட்டேன், நான் அதை அனுபவிக்க மாட்டேன். முதல்ல கொண்டு போய் எங்க அம்மாட்ட கொடுத்துருவேன். அவங்க பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு. இதை நான் இந்த வயது வரைக்கும் பேணுகிறேன். இதனால் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய உயர்வுகள் உங்களுக்கு தெரியும். ரகசியங்களை நான் சொல்கிறேன். ஒரு நாள் நான் உத்தரமேரூருக்கு போயிருக்கிறேன். உத்தரமேரூர்ல ஒரு காட்சி, திரௌபதி அம்மன் கோவில். இங்கிருந்து அங்க வரைக்கும் ஒரு சிலை போட்டிருக்கான், துரியோதனன் சிலை, மண்ல பெருசா இருக்கு, கிரீடம் எல்லாம். கால் கட்ட ஒருத்தன் நிக்கிறான், தெருக்குத்துக்காரன், ஃபுல்லா அரிதாரம்லாம் பூசிட்டு நிக்கிறார், அந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு. தலைமாட்டில் ஒருத்தன் நிக்கிறான், முரசு அந்த டம 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 டமன்னு அடிச்சாங்க. உடனே அவன் அங்கிருந்து அவன் தலைமாட்டை நின்றுட்டு இருந்தவன் பீமன், காலடி நிறுந்திருந்தவன் துரியோதனன், படுத்துட்டு இருக்கக்கூடிய சிற்பம் துரியோதனன் சிற்பம். இதான் காட்சி. இது ஒரு சாமி கோயிலுக்கு முன்னால நடக்குது. நான் இதோ பிரார்த்தனையோடு இதை சொல்கிறேன் என் குழந்தைகளை. எப்படி நீங்கள் மாறப்போகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. பெரும் ரகசியம், பெற்றோர்களிடத்தில் யார் எந்த ஒரு குழந்தை பணிவுடன் நடந்து கொள்கிறதோ அந்த குழந்தை உலகாழ்கிறது. நீங்க பிரதமர் மோடி அவர்களை பார்த்திருக்கலாம். இன்றைக்கு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி தன் தாயுடன் நடந்து கொள்கிறார்கள் என்பதை மட்டும் பாருங்க. தன் தகப்பனிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை மட்டும் பாருங்க. இந்த காட்சி மிக மிக முக்கியமான காட்சி. அப்படி சுதை சிற்பம் கீழே கிடக்குது. முரசு அறிவிச்ச உடனே அங்கிருந்து ஓடி வரான் பீமன், இங்கிருந்து ஓடி போறான் துரியோதனன். 2 ரவுண்டு சுத்துறான். தலைமாட்டில் நின்னுட்டான் துரியோதனன். கால் மாட்டில் தொடையில ஒரு பெரிய பானை. அந்த பானையை ஓங்கி அடிச்சு உடைச்சான் பீமன். உடைச்ச உடனே அதுல இருந்து குங்குமம் வந்துச்சு. அப்படி ஒரு ஊதுகுழல் ஊதி உள்ளே இருந்த திரௌபதி அம்மனை வெளியில எடுத்துட்டு வந்து இந்த தலையில இருக்க அந்த குங்குமத்தை எடுத்து அதை தலையில வச்சு முடிச்சு போட்டு பூ வச்சு உள்ள கொண்டு போயிட்டாங்க அம்மனை. இன்னொரு பொம்பளை ஓடி வந்து அழுவுது, அது பானுமதி பெருந்திரள்வாள். இப்படி ஒரு காட்சியை பார்த்துட்டு என்னடா இது காட்சின்னு உட்கார்ந்து ஒரு அம்மா சொல்லிச்சிங்க என்ன நடந்ததுன்னு. துரியோதனனுக்கு எங்க அடிச்சா உயிர் போகும்? ஏன் வர எல்லாம் நமக்கு தெரியும், ஆனா ஏன்றது தெரியாது. ஏன்றது தான் இப்ப சொல்றேன். என்ன ஆச்சுன்னா, துரியோதனனை கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்கிறான் கண்ணன், கிருஷ்ணன், சாமி முடிவு பண்ணிருச்சு இவனை இன்னைக்கு கொலை பண்ணிடணும்னு, பீமனை வச்சு கொலை பண்ணிடணும்னு. சாமி முடிவு பண்ணத அம்மா மாத்த நினைக்கிறா. நல்லா தெரிஞ்சுக்கோ, எழுதி வச்சுக்கோ. இன்னைக்கு நான் சொல்றேன், சாமிய நினைச்சாலும் உன் உயிர் போக கூடாதுன்னு உன் அம்மா நினைச்சானா சாமி கூட உன் உயிரை எடுத்துட்டு போக முடியாது. இந்த பலம் அம்மாவுக்கு உண்டு. ஆண் பெண் ஒழுக்கத்துக்காக உடலை பேணுகிறீர்கள்ல, பொண்டாட்டிக்கும் புருஷனுக்குமான உடம்பு இல்ல. இந்த உடம்பு யாருக்கு சொந்தம் தெரியுமா? உன் மனைவிக்கு சொந்தம் அல்ல. இதோ பெண் குழந்தைகள் இருக்கிறீர்கள், உங்கள் கணவன்மார்களுக்கு சொந்தம் இல்லை இந்த உடல். இந்த உடல் 10 மாதம் வயிற்றிலே பெற்று தந்தாலே அந்த தாய்க்கு உரியது இந்த உடல். இந்த உடலை கெடுத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு தகுதியோ அனுமதியோ கிடையாது. இட் இஸ் நாட் யோர்ஸ். அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அதை கண்ணியமாக பேண வேண்டியதுதான் உங்கள் பொறுப்பு. இப்படி யாரும் உங்களுக்கு சொல்லி இருக்க மாட்டார்கள். இதோ நான் சொல்கிறேன், அந்த தாய் காந்தாரி
அவ முடிவு செய்யறா, இன்னைக்கு கிருஷ்ணன் ஜெயிக்கிறானா நான் ஜெயிக்கிறானான்னு பார்க்கிறேன். பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை விஞ்சும் தாய்மனம் உண்டு. கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று. 99 பிள்ளைகள் செத்து போனார்கள் காந்தாரிக்கு, கௌரவர்கள். ஒரே ஒரு பிள்ளை இருக்கிறான், அவனை காப்பாற்றணும்னு முடிவு செய்யறா. அவ கண்ணை கட்டி வச்சிருந்தா 12 காலமா. அவன் கணவனை கல்யாணம் பண்ணதுல இருந்து கண்ணை திறந்ததில்லை. எல்லா சக்தியையும் சேர்த்து வச்சிருக்கான் அந்த கண்ணில். பணிப்பெண்ணிடம் சொல்கிறாள், போய் துரியோதனனை கூட்டிட்டு வா. துரியோதனன் வரான். அம்மா, நாளைக்கு போருக்கு போக போகிறாய், நான் ஒரு காரியம் செய்கிறேன், எனக்கு துணை செய்வியா? சொல்லுமா. போய் கவனமாக கேளுங்க குழந்தைகளை, போய் குளிச்சுட்டு குளத்துல உடம்புல ஒரு பொட்டு துணி இருக்கக்கூடாது, ஒரு நகை இருக்கக்கூடாது, பிளைன் பாடி. எப்படி நான் உன்னை பெற்றெடுத்தேனோ அப்படி பிறந்த மேனியுடன் என் முன்னால் வா. சரி அம்மா, வரேம்மா. போயிட்டான், குளிக்க போயிட்டான். இதை கேட்டு விட்டான் கண்ணன். இவன் காந்தாரி முன்னால போயிட்டான்னா இவனை கொலை செய்ய முடியாது என்பதனை கண்ணன் தெரிந்து கொண்டு கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார், அந்த துரியோதனனை கரெக்டா போய் இடமறிச்சார். அவன் குளிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். கிருஷ்ணன் கேட்டார், எங்கடா போற? அம்மாவை பார்க்க போறான். ட்ரெஸ் இல்லாம போற? அம்மா அப்படிதான் வர சொல்லுச்சு. அம்மானாலும் பொம்பளை இல்ல, அதுக்கு மறைக்க வேண்டியதாவது மறைச்சிட்டு போடா லூஸு அப்படி சொல்லிட்டு போயிட்டார். ப்ரொவோக் பண்றது. இவன் என்ன செஞ்சா, ஒரு வாழை இலையை எடுத்து இடுப்புல வச்சுக்கிட்டு அம்மா முன்னால போய் நின்னா. துரியோதனா, வந்துட்டியா கண்ணா? வந்துட்டேம்மா. பிறந்தமேனியோட தானே இருக்கிறாய்? ஆமாம் அம்மா. உன்னை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லையடா. நான் எந்த குழந்தையும் பார்த்ததில்லை. என் கணவனை பார்த்தேன், அவனுக்கு கண்கள் இல்லை என்றவுடன் அன்றே கண்களை கட்டி கொண்டேன். என் குழந்தைகள் யாரையும் நான் பார்த்ததில்லை, இதோ இப்பொழுது உன்னை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு கண்ணை எடுத்து அந்த அந்த துணியை எடுத்து உச்சந்தலையிலேருந்து பார்க்க ஆரம்பிச்சா. இப்படி தன் கண்களில் சேர்த்து வைத்திருந்த அத்தனை சக்தியையும் கொடுத்தா. வஜ்ரமாகுது உடம்பு. சாமியா நினைச்சாலும் அதுல ஒரு அடி விழ முடியாது, உயிர் போகவே போகாது. அப்படியே பார்த்துட்டு வந்தா, கால் கட்ட வந்து கண்ணை மூடிட்டா. இடுப்பு பகுதி மறைஞ்சிருக்கு. தப்பு செஞ்சிட்டியே கண்ணா, தப்பு செஞ்சிட்டியே, மறைச்சிட்டியே. ஏண்டா மறைச்ச? கிருஷ்ணன் தாமா சொன்னா மறைக்க சொல்லி. நான் எப்படி பிள்ளைகள் இல்லாமல் சாக போகிறேனோ அவனும் அனாதையாக சாவான் என்று அப்பொழுது சாபம் கொடுத்தாள் காந்தாரி. உடம்புல அம்மாவினுடைய பார்வை பட்ட, அருள் பெற்ற, ஆசி பெற்ற அந்த உடலில் எங்கே அடிபட்டாலும் துரியோதனனுக்கு உயிர் போகாது. அம்மாவின் கண்கள் படாத, அம்மாவின் ஆசீர்வாதம் படாத, அம்மாவினுடைய பிரார்த்தனைகள் படாத அந்த தொடை பகுதியில் மட்டும் அவனுக்கு அடிச்சா உயிர் போயிடும். அதுதான் அந்த பானையை அடிச்சு உடைச்சாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இது ஒரு குறியீடு தான். துரியோதனன் வாழ்ந்தானா, கிருஷ்ணன் இருந்தானா, அந்த அதுக்கெல்லாம் நம்ம போகல, எல்லாம் நம்பிக்கை தான். ஒன்று சொல்லுகிறேன், இந்த விழுமியம் நமக்கு சொல்லித் தருவது என்ன தெரியுமா? தாய் தந்தையிடம் எதையும் மறைக்காதீர்கள். நீங்கள் எதை மறைக்கிறீர்களோ அதை அந்த இடத்தில் உங்களுக்கான விபத்தும் ஆபத்தும் காத்திருக்கிறது. அந்த இடத்தை மட்டும் மறைக்காதீங்க. எதை மறைக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்களோ அதனால் உங்களுக்கு வீழ்ச்சி வரும். பெற்றோர்களிடத்தில் என்ன விஷயங்கள் இருந்தாலும் இந்த வயதில் பெற்றோர்களிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களிடத்தில் சத்தியத்துடன் நடந்து கொள்ளுங்கள். பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், நமக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் ஒன்று பெரியவர்களிடம் இருந்து பல விஷயங்களை மறைக்கிறது. இந்த போனுக்கு எவ்வளவு பாஸ்வேர்டு, என்னத்துக்கு அவ்வளவு திருட்டுத்தனம்? இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு பாஸ்வேர்டு, ஃபேஸ்புக்கு ஒரு பாஸ்வேர்டு, கான்டாக்ட்க்கு ஒரு பாஸ்வேர்டு. எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம், அத்தனை பாஸ்வேர்டும் ஞாபகம் வச்சிருக்கிறீங்களேயா? நாங்கெல்லாம் அந்த மாதிரி ஞாபக சக்தி இருந்தா தீசி சப்மிட் பண்ணியே இருக்க மாட்டோம், ஓரலாவே சொல்லி PhD வாங்கியிருப்போம். ஒரு சனியை என் காலேஜில் கீழே விழுந்துருச்சு, அடிபட்டுருச்சு. அதுக்கு ரத்த வெள்ளத்தில் உட்காந்து படுத்துட்டு இருக்கு. நான் ரெஸ்கியூ பண்ணுறேன், 108க்கு சொல்லிட்டேன். கான்ஷியஸ் இருக்கு, கை கால்லாம் அடி. ஃபோன் எங்கே இருக்குன்னு கேட்க தரமாட்டேங்குது. பிடிச்சி எடுத்துட்டேன், பாஸ்வேர்ட் சொல்ல மாட்டேங்குது.
உடஞ்ச கையில் வாங்கி போடுது பாரு. எட்டி பார்த்தேன், மயக்கங்கிக்கு விழுந்துருந்துச்சு. நான் மறுபடியும் கூப்பிடணுமே. இந்த சூனியக்காரங்க வைப்பாங்க தெரியுமா, அந்த சக்கரம் இப்படி போட்டு என்னமோ ஒன்று பண்ணி 7 8 9 எல்லாத்தையும் போட்டு W போட்டு V போட்டு Z போட்டு என்னமோ ஒன்று இப்படி செஞ்சு திறக்குது. திருட்டுத்தனம், அவ்வளோ திருட்டுத்தனம். எதை நீங்கள் மறைவாக வைத்திருக்கிறீர்களோ